ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NSD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 to 1 இருந்தால் உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஏமாறாமல் கரெக்டாக நம்மக்கிட்டே வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைப் ஆஃப் சார்ட் தான். என்ன அப்படின்னா சிங்கிள் ஆர்டர் பிளாக் ட்ரேடுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நானும் போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஒரு ஆர்டர் பிளாக்கே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி டிபி போயிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ட்டு தான் இது. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி தான் போஸ்ட் பண்ணோம். டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? NSD JPY சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி இது எப்படி டிபி போச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா NSD JPYயில் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த சார்ட்டில் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா அப் சைடில் தான் இருக்குது. ஸோ 2 பாசிட்டிவ் நம்ம சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இங்கே இருக்கிற அந்த லோவை தூக்கியிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா லோ ப்ளஸ் CHOCH, அதாவது ஸ்வீப்பு ப்ளஸ் CHOCH. இது வந்து எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நமக்கு என்ன தேவையில்லைங்க, கன்ஃபர்மேஷனே தேவையில்லை. நீட்டாக வந்து நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் நம்ம டைரக்ட் என்ட்ரியை தாராளமாக எடுக்கலாம். பட் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த பயங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாங்க, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போடலாம். இங்கே ஒரு ஏஷியன் லோ இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக போட முடியாது. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்குது. இப்போ செஷன் டைமில் நம்ம வந்து பார்க்கலாம். செஷன்லேயும் மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. இது ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு வருது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து இங்கேயே வந்து ஒரு சிலர் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதையும் நம்ம வந்து சொல்லிடணும். ஏன்னா பண்ணவே மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை பிடிச்சி இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் ட்ரேடு கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆர்ஆர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு 1:3 or 4 வந்து எய்ம் பண்ணுவாங்க. அது பார்த்தோம்னா இங்கே வந்து எஸ்எல் உங்களுக்கு வரும். ஒரு ரீசன் ஸ்விங் ஹைன்னா கூட இது ஒரு டார்கெட்டாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஆனால் சாலிட் டார்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து கொஞ்சம் சாலிட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து விஷயம். இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஒரு ஸ்வீப் எடுத்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இது அடுத்த நாளுக்கே போயிடுச்சு. சரிங்களா? அதுதான் வந்து இது. ஆனால் ப்ரீவியஸாக வச்ச ஏஷியன் லோவோட லிக்விடிட்டியை இது வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? விக்கில் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே பவரை வந்து நமக்கு காட்டும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து எகெயின் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எப்பவுமே வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ட்ரேடிங் வந்து ஈஸி. ஏன்னா செஷன் டைமிங்கில் தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஹையும் லோவும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லோ, அதாவது மார்க்கெட்டோட லோ வந்து செஷனில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். மார்க்கெட்டோட ஹை வந்து உங்களுக்கு செஷனில் தான் ஃபார்ம் ஆகும். ஹை அண்ட் லோ மேக்ஸிமம் செஷனில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இது எல்லா இடத்துலையுமே வந்து ஃபிட் ஆகும். பர் டே ஒரு நாளில் மாறுது அப்படின்றா இந்த விஷயங்களில் வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து மாறும். சரிங்களா? வேறு எதுவுமே வந்து மார்க்கெட் வந்து பேஸ் பண்ணாது. இது வந்து இப்போ நான் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1 hourலேயே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ அதனால இது வந்து கம்மியாக காட்டுது. இங்கே 5 minutes வைக்கிறதே 1:5 காட்டுறீங்க சார், பட் நீங்கள் வைக்கிறது வந்து 1:2 அந்த மாதிரி தான் வருது அப்படின்னா நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா 1 hour ஆர்டர் பிளாக்கில் சேஃபர் ஜோனில் வைக்கிறோம். நீங்கள் 5 minutesல வச்சு எடுக்கிறதுனால தாராளமாக வந்து எடுக்கலாம். சரிங்களா? 1:3 வரைக்கும் டார்கெட் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக மறுபடியும் மார்க்கெட் வருது. எடுத்துகிட்டு
நம்மளுடைய டார்கெட்டை வந்து அடிச்சிருது. சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் ஸ்கேல்பிங் சொல்லுங்கங்கிறீங்க. ஸ்கேல்பிங் ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மட்டும் நான் ஸ்கேல்பிங்கில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, ட்ரெண்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஏஷியனோட லோ ஆர் ஹையை வந்து மார்க்கெட் வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல்பிங்க்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸ்கேல்பிங்கிறது அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நமக்கு ஸ்கேல்பிங் அவ்வளோதான். அப்புறம் ரெண்டாவது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறப்ப இப்போ ஒரு அப் ட்ரெண்டு போகுது அப்படின்னா இங்கே ஒரு லோவில் எடுத்துகிட்டு தான் அப் ட்ரெண்டு போகும். இந்த லோ வந்து கண்டிப்பாக செஷனில் தான் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? உங்களுக்கு அது இந்த வீடியோலேயே நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து எடுக்கிறோம். இது வந்து செஷன். சரிங்களா? செஷனில் பார்த்திங்கன்னா இந்த லோ ஃபார்ம் ஆகிட்டு தான் போகுது. சரிங்களா? இதில் நம்ம வந்து ஒரு லைன் மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. லைன் மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 டே டைம் ஃப்ரேம்க்கே நம்ம வந்து மூவ் பண்ணலாம். சரிங்களா? 1 டேயில் மூவ் ஆகி நம்ம போட்ட லைன் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இப்படி ஒரு லைன் வந்து நான் போடுறேன். சரிங்களா? இந்த லோ தான் வந்து கணக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அந்த லோ வந்து எதில் ஃபார்ம் ஆகிருக்கு, இதுதான் வந்து நம்மளுடைய கேள்வி. சரிங்களா? ஃபஸ்ட்டு லோ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணது இது வந்து லோவாக இல்லை, நமக்கு இந்த செஷனில் வருது பார்த்திங்களா, ஏஷியன் அந்த ஒரு லோ தான் நமக்கு லோ வந்திருக்கு. அதே தான் வந்து விஷயம். இப்போ அடுத்தது அதே மாதிரி வந்து மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல செஷனில் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஏஷியனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வந்து டே டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி அது வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத தாராளமாக வந்து செக் பண்ணலாம். சார் உங்களுக்கு நீங்கள் ஏஷியன் லீவ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏஷியன் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏஷியனில் வருது அப்படின்னா அது நான் வேலிட் அப்படின்ற மாதிரி விட்டுக்கோங்க. லண்டனும் நியூயார்க்லேயும் வந்து பாருங்கள், அதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த கில் ஜோன்ஸில் இந்த பார்க்குறது இன்னும் வந்து உங்களுக்கு சாலிடாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே இப்போ நான் சொன்ன அதே சேம் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நியூயார்க்கில் லோ. சரிங்களா? ட்ரெண்டு நமக்கு அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. நியூயார்க்கில் இந்த லோ இதுதான் வந்து மேக்ஸிமம் டேவோட லோவாக இருக்கும். இந்த ஒரு ட்ரேடை வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுக்கலாம். சரிங்களா? இன்னொரு லைன் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணலாம். சரிங்களா? இங்கே வந்து மேலே போய்ட்டு கீழே வருதுங்களா, மறுபடியும் மேலே போய் நியூயார்க்கில் வந்து செஷன் தாண்டி இது பண்ணுறான். செஷன் தாண்டி இது பண்ணுறான்னா மேக்ஸிமம் விட்டுருங்க. செஷனுக்குள்ளேயே பண்ணுறதை மட்டும் நான் இப்போ காட்டணும் அப்படின்னா இங்கே வந்து செஷனுக்குள்ளேயே பண்ணுறான். சரிங்களா? இந்த ஒரு இதை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணலாம், இது வரைக்கும் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா டேவோட ஹை. இதை வந்து நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட வந்து மிங்கிள் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து கீ வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அதுதான் வந்து உண்மை. பட் அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோட மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து வின்னிங் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இது பாசிபிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டேவோட ஹை. சரிங்களா? பிஓஎஸ் வச்சுருக்குங்களா, ஜஸ்ட் நான் வந்து 1 டேயில் வந்து போகிறேன். 1 டேயில் போயிட்டு இது வந்து இப்போ நான் வந்து மார்க் பண்ணது ஒரு பிஓஎஸ் வந்து அங்கே நமக்கு காமிச்சிட்டு இருந்துச்சுங்களா, அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஓஎஸ். சரிங்களா? எல்லாமே இது தான் வரும். உங்களுக்கு வேலிடாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்து அதை மட்டுமே ஃபில்டர் பண்ணி அடிச்சிங்கன்னா கூட தாராளமாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து ட்ரெண்டை வந்து மிங்கிள் பண்ணுறப்ப வின்னிங் ரேட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து காட்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு டேவோட லோ. சரிங்களா? இதை இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி ஆக்கிறதுக்கு இந்த செஷன் பிரேக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். செஷன் பிரேக்ஸில் இதுதான் வந்து டேவோட லோ, இது டேவோட ஹை. லோ பார்த்திங்கன்னா லண்டனில் க்ரியேட் ஆகிருக்கு. டேவோட ஹை, டேவோட லோ இங்கே இருக்குது. ஆனால் ஹை வந்து செஷனில் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு கீழே எழுத்துருச்சு. சரிங்களா? அதே தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே தான் இருக்கும். டேவோட லோ நியூயார்க்கில், டேவோட ஹை, டேவோட லோ. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மிஸ்ஸு. ஸோ வந்து இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக எங்கே நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குதோ அதை எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் வந்து பேசிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.